பிரைஸ் லார்ட் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, என் வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு நன்மையை மாத்திரம் சொல்லிடுறேன். ஏன்னா, சில நேரத்துல கொடியவர்கள் சீரல் நமக்கு எதிராக அதிகமாகும் போது, பலவான்கள் நம்ம எதிர்த்து நிற்கும் போது, நம்ம என்னதான் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், ஆண்டவருடைய செய்திகள்லாம் கேட்டு பலப்பட்டா கொஞ்சம் நம்ம பயந்துடுறோம். சில வருஷங்களுக்கு முன்பாக என்னாச்சு, என்னுடைய வியாபாரத்துல நான் ஒருவருக்கு என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணேன். அவர் என்ன சொன்னாரு, நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுங்க, அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் அவரை முன்ன பின்பதாக பார்த்தது கிடையாது. நான் வந்து அவர் மும்பையில் இருக்கிற ஒரு வணிகர் அவர். சரி சொல்லிட்டு நான் அவருக்கு சப்ளை பண்ணிட்டு, அவரோட அட்ரஸ், அவர் கம்பெனி நேம் எல்லாமே நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்ளை பண்ணிட்டேன். சப்ளை பண்ண பிறகு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அவர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, எனக்கு எதுவுமே இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதுல எதுவுமே வந்து ஒன்றும் எனக்கு புரோஜனம் அளிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2,20,000 ரூபாய் பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்ப பாத்துங்க, அது நல்ல வேல்யூவான மணி, அது கொடுக்க முடியாது என்று சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், ஏதோ ஒரு பேமெண்ட் எனக்கு பார்த்து கொடுங்க, நான் ஆல்ரெடி ப்ராடக்ட் சப்ளை பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ வாட்ஸ்அப்ல நான் பண்ணும்போது சில கடுமையான வார்த்தைகளை நான் போட்டுட்டேன். நீங்க என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, கர்த்தர் அதற்காக உங்களை நியாயம் தீர்ப்பார், அப்படி நீங்க பார்த்து கொள்ளுங்க, உங்க வியாபாரத்துல நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது அவருக்கு ரொம்ப கோவப்பட்டு, அவர் ஆண்டவரை அறியாத ஒரு புறமார்க்கத்துல இருக்கிற ஒரு மனுஷன். சரிங்களா? அவர் உடனே சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு கேஸ் போட போறேன், அந்த டெஃபமேஷன் கேஸ் வந்து போட போறேன், இன்னும் நிறைய செக்ஷன்ஸ்ல அப்ளை பண்ணி என்னோட டீம் ஆஃப் லாயர்ஸ் கிட்ட சொல்லி நான் வந்து உங்களை நான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நான் மிகவும் பயந்து போயிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய வணிக இது பொருளாதார பேக்கப்போ எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. பயந்து நான் என்ன பண்ணேன், 3 நாட்கள் உபவாசித்து ஆண்டவரின் பாதத்துல போய் விழுந்தேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, ஏற்கனவே லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கு, டஃபா போயிட்டு இருக்கு, இப்படி இருக்குதே ஆண்டவரே என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் செய்யும்படிக்கு கிருபையா இரக்கமாய் அவர் அதுக்கப்புறம் மெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாரு. பாருங்க, உங்களோட வாட்ஸ்அப் இதெல்லாம் நான் வந்து நகல் எடுத்துட்டேன், காப்பி எடுத்துட்டேன், பாருங்க இதெல்லாம் என்னோட லாயர்ஸ் கிட்ட நான் வந்து அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எனக்கு ஜிமெயில் ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. அவைகளெல்லாம் ஒன்றும் நேரிடாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அப்படியே அமர்த்தி போட்டார். அதன் பிறகு இப்போ கூட அவர் பிசினஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டிருக்கோம். அவரோட பிஸ்னஸ்க்கு அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. அப்படி அவர் ஊரெல்லாம் ஏமாற்றி கொண்டு தான் இன்னும் இருக்கிறாரா, இல்லை ஒரேடியா அந்த பிஸ்னஸ் போயிடுச்சான்னு தெரியல. ஒரேடியா போயிட்டா மாதிரி தான் இருக்கு. என் பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கொடியவரின் சீரல் அதிகமாகும் போது கர்த்தருடைய பாதத்துல போய் விழுங்க. உங்க பயம் ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் கட்டாயம் என்னை காப்பாற்றின தேவன் உங்களையும் காப்பாற்றுவார். கர்த்தர் நாமம்